தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iQOO Z6 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அன்பாக்சிங் இதை மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக அன்பாக்சிங் பண்ணிட்டு உள்ள என்ன இருக்குது எப்படி இருக்குன்ற ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு கிடைச்சிருக்கிற வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமேட்டிக் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 8GB RAM 128GB மாடல், அந்த மாடல்லாம் எங்கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ மேலே iQOO போட்டிருக்கு. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே நமக்கு ஒரு குட்டி பேக்கேஜ் இருக்குது. புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா பல்கான புக்லெட். அண்ட் கூடவே நமக்கு டிபியூ கேஸ், நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அடுத்தபடியாக மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மொபைல். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் வழக்கம் போல் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தால் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷனில் வந்து இருக்குது. இதையும் சைடில் வச்சிடலாம். அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 18 வாட்க்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டைப் சி கேபிளும் பாக்ஸ்லேயே இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. மொபைலை கையில் எடுக்கும்போது இது கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து தெரியுது. 187 கிராம் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஒரு பாக்ஸி டிசைனாக தான் வந்து தெரியுது. 8.25 mm திக்னஸோட அது இருக்குன்னு சொல்கிறாங்க. இன் அண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் அது எதுவும் பிரச்சனை கிடையாது. பின்பக்கமாக அந்த டிசைனை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் ப்ளஸ் இந்த கேமராவுடைய ஹவுசிங், அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இது கம்ப்ளீட்லி மேட் அவுட் ஆஃப் பிளாஸ்டிக் தான். ஸோ அது வந்து எந்த விதமான மாற்றங்களும் வந்து கிடையாது. முன்பக்கமாக உங்களுக்கு ஒரு வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. கீழே சின்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.58 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷர்ஸ் இருக்கக்கூடிய IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவுடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் இந்த பட்ஜெட் என்னன்றதும் நான் போக போக சொல்கிறேன். ஸோ அந்த வேலைக்கு பார்க்கும்போது டிஸ்பிளே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க. ரொம்ப பயங்கரமான கலர்ஸ்லாம் பாப் அவுட் ஆகுதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ப்ராசஸர், இந்த பட்ஜெட்டில் இந்த ப்ராசஸர் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். Snapdragon 695G அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5G ப்ராசஸர் தான். இதில் மொத்தமாக 2 5G பிராண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Adreno 619 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU இருக்கு. அண்ட் இதுக்கான காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா RAM மற்றும் ஸ்டோரேஜ் வந்து 4GB RAM, 6GB RAM, 8GB RAM அப்படின்ற 3 வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. அதில் 4GB RAMல ஒரு சில விஷயங்கள் வர்றதில்ல. அது என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தபடியாக ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128GB வந்து கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM டைப் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப்பும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேம் கான்ஃபிகரேஷனில் ஏற்கனவே நம்ம ஒரு சில மொபைல்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுவும் அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்றதை மட்டும் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு அல்டிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம், இன்னொரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா, ஸோ 2.25 மணி நேரம் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் Android 12 கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலே FunTouch OS 12 வந்து இருக்குது. இதில் ஏகப்பட்ட ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே இருக்குது 2 மெகாபிக்சலுக்கான கேமரா அண்ட் 2 மெகாபிக்சல் கேமரா அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று மேக்ரோக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்துக்கு. இது 2 இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான கேமரா. ஸோ இந்த விஷயங்கள் தான் கேமராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒருவேளை நீங்கள் 4GB RAM வேரியண்ட்டை வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு டெப்த் இருக்காது. ஸோ டெப்த் கேமரா வந்து இருக்காது. ஸோ அதில் உங்களுக்கு வந்து நைட் மோடும் இருக்காது, பொக்கே இமேஜும் வந்து எடுக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி மீதி எல்லாம் சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்கள், எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரியர் ஃபேசிங் கேமராவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களால் 1080 60 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களால் 1080 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அந்த சாம்பிள்ஸும் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கோம். 1080 30 FPSல எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரியர் ஃபேசிங் கேமரா இது 1080 60 FPSல எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னன்றதை பார்த்தலாமா? வலது பக்கமாக பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுவே தான் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பக்க கீ இருக்குது, டாக்டைல் ஃபீட்பேக் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. மேலே நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, சிம் ஸ்லாட்ஸ் இருக்குது, இடது பக்கமாக எதுவுமே கிடையாது. கீழ் பகுதியில் 3.5mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. வைஃபை 5க்கான சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.1க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் ரேம் ஆப்ஷனும் அதில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மொத்த விஷயங்கள். இப்போ இதோடைய ப்ரைஸிங்கை பற்றி கேட்டிங்கன்னா 4GB ரேம் வந்து ஆரம்ப விலை அப்படின்றது உங்களுக்கு 13,999, அதாவது வந்து 14,000 வந்து ஸ்டார்ட் ஆகாத சொல்கிறாங்க. HDFC கார்டு ஆஃபர் போக. ஒருவேளை உங்ககிட்ட HDFC கார்டு இல்லைனா 16,000 அப்படின்ற ப்ரைஸிங்கில் ஸ்டார்ட் ஆகுன்றது தான் எனக்கு கிடைச்ச டேட்டா. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங் என்னன்றது உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து காமிப்பேன். ஸோ நீங்கள் 3 வேரியண்ட்டுக்கும் என்னென்ன ப்ரைஸிங்கில் வந்து இருக்குன்றது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இந்த மொபைல் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ நான் கையில் எடுத்து பிடிச்ச வரைக்கும் கையில் இன் ஃபீல் நல்லா இருக்குது, டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, பில் குவாலிட்டி ஓகே, இந்த பட்ஜெட்டில் சாலிடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. அண்ட் அடுத்தபடியாக கேமரா எப்படி இருக்குன்றது நீங்கள் சாம்பிள்ஸ் பார்த்தீங்க, நீங்கள் சொல்லுங்கள். டிஸ்பிளே ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. அண்ட் ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர், இந்த பட்ஜெட்டில் இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் கொடுக்கக்கூடிய அதே ப்ராசஸர் தான். ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும்ன்றது எதிர்பார்த்துட்டு இருக்கேன். 3.5mm ஜாக்கும் இதில் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி நாங்கள் கேட்ட வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா iQOO தரப்புலேருந்து ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது என்னுடைய கருத்து, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.